டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்க. இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க, இன்னைக்கு ஒரே இடத்துல இருந்து 3 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க. 3 மாடுகளுமே ரொம்பவும் ஹெவி சைஸான மாடுகள். 2 மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகள். ஒரு மாடு வந்து பார்த்தோம்னா சிந்தி கிராஸ் மாடு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. வாங்க, இந்த 3 மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு நல்ல டாப் குவாலிட்டியான ரொம்பவும் ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சனியாக இருக்குது. இன்னும் 1 வார காலத்தில் மாடு வந்து கன்று போட்டுடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. மாடு வந்து எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல போன் வெயிட்டில் இருக்கக்கூடிய மாடுங்க. மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல ப்ரீடு குவாலிட்டி நல்ல அழகான முகலட்சணத்துலேயும் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு 2ஆம் ஈத்து மாடு தான். நிறைய பேர் நம்ம நம்பருக்கு பர்சனலாக கால் பண்ணி கேட்குறீங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல பெரிய சைஸில் மாடு வந்து வேணுங்க, அதிகமான பால் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது மாதிரி நல்ல பெரிய சைஸில் நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களாம் இந்த மாட்டை வந்து தாராளமாக வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாங்க. போடி மொட்டைங்க. இந்த ஈத்துக்கு ஒரு 27 லிட்டர் வரைக்கும் கறவை திறன் கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல பெருவட்டான மாடு, நல்ல வாட்ட சாட்டமாக நீட்டு போக்காக இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து தாராளமாக கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சிக்க முடியும். 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, 9 மாத சனியாக இருக்குது. இன்னும் 1 வார காலத்தில் வந்து கன்று போட்டுடும். சுழித்தவறு எதுவும் இல்லை. தண்ணி தீவனத்துக்கும் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. டாப் குவாலிட்டியான ப்ரீடில் நல்ல ஹெவி சைஸான மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 27 லிட்டர் கறவை திறனும் கறந்து கொடுத்துடும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பண்ணையாளர்கள்லாம் இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. நான் சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போதுமானதா இல்லைனாலும், நான் என்னதான் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருந்தாலும் நீங்கள் நேரில் போய் பார்த்து இது மாதிரியான ஹை பட்ஜெட் மாட்டெல்லாம் விற்பனையாளரை கான்டாக்ட் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் சொல்கிறக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம்னா மினிமம் டீட்டெயில்ஸ் தான். உங்களுக்கு இந்த மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி மாட்டை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாங்க, 2ஆவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் பிரீடை சார்ந்த ஹெச்எஃப் மாடு வந்திருக்கு. அந்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ 2ஆவதா பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ஹெச்எஃப் மாடுங்க. ஹெச்எஃப்லேயே வந்து பார்த்தோம்னா ஜெர்மன் பிரீடை சார்ந்த மாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மாடுகள் வெள்ளை நிறம் வந்து அதிகமாகவும் கருப்பு வந்து அங்கங்கே திட்டா இருக்குங்க. இந்த மாடு வந்து 2 பல் போட்டிருக்கக்கூடிய தலைச்ச மாடு, 9 மாத சனியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இதுவும் நல்ல பெருவட்டா, நல்ல முகலட்சணத்தில், நல்ல குவாலிட்டியாக, நல்ல டாப் குவாலிட்டியான பிரீடில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் மாடு, ஜெர்மன் பிரீடை சார்ந்த மாடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. மாட்டுக்கு வந்து சுழித்தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நல்ல காம்பு உலம், மடி உலம்னு சொல்லியிருக்காங்க. கன்று போடும்போது வந்து பார்த்தோம்னா நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துரும். முன்னையும் பின்னையும் மாடு வந்து மடி எடுக்குது. அதனால நல்ல பெருவட்டான மடியாக எடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி கறவை திறனும் மாடு வந்து கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் மாடு எடுக்கிறீங்கனாலும் செகண்ட் மாடு வந்து எடுக்கிறீங்கனாலும் நேரில் போய் பாருங்க. நல்ல பெருவட்டான மாடா இருக்கு. அப்பதான் இந்த பெரிய மாடுகள்லாம் நேரில் போய் பார்க்கும்போது நல்ல மதிப்பு உங்களுக்கும் வந்து வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நேரில் போய் பார்த்து விலையை கேட்டு ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு முன்னையோ பின்னையோ அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாடும் தலையீத்துக்கே வந்து பார்த்தோம்னா அதிகப்படியான கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. பொதுவாக மாடு நல்ல பிரீடு குவாலிட்டியில் வச்சிருக்கவங்களுக்கு வந்து தெரியும் இந்த பிரீடு மாடுகள் எந்த அளவுக்கு கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு வந்து மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்துலையோ இல்லை ஆன்லைன்லேயோ பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாடு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. 5000 10,000 அட்வான்ஸ் போட்டிங்கன்னா மாட்டை வந்து வீட்டுக்கே டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 2 பல் போட்டிருக்கக்கூடிய ஒரு ஜெர்மன் பிரீடை சார்ந்த ஹெச்எஃப் மாடு, தலையீத்து மாடு, கன்று போடுறதுக்கு இன்னொரு 15 to 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க, 3ஆவதா விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம்.
நம்ம இப்போ மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு சிந்தி கிராஸ் மாடுங்க. கொஞ்சம் ஹெச்எஃப் கலப்பினம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இந்த மாடு மெஜாரிட்டி வந்து சிந்தி கலப்பின மாடு தான். கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாம் ஈத்து மாடுன்னு தாங்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவும் ஹெவி சைஸில் இருக்கக்கூடிய மாடு. மாடு வந்து மாட்டுக்கேற்ற மடி அப்படின்னே வந்து சொல்லலாம். கொஞ்சம் தொங்கு மடியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு மாடு கறவை திறன் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெவி சைஸில் ஒரு சிந்தி மாடுலாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிட்டு போங்க. சுழி தவறு எதுவும் கிடையாதுங்க. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாட்டுக்கேத்த மடி அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ரெட்டை வரி மடி. மடி எவ்வளோ அகலத்தில் மாடு வந்து மடி எடுத்திருக்குன்னு சொல்லி பாருங்க. அதிகமான கறவை திறன் எடுத்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. 25 லிட்டர் கறவை திறன் இந்த மாட்டுக்கு கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து மாடு ஒரு சிந்தி கிராஸ்ல மாடு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். கறவை திறனும் அதிகமான கறவை திறன் சொல்லியிருக்காங்க. 2 ஹெச்எஃப் மாட்டை எடுத்து ஒரு சிந்தி கிராஸ் மாடு வந்து எடுத்துட்டு போறீங்கன்னா பால்ல ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க. பால் வந்து நல்லா ரேட்டும் வந்து எடுத்து கொடுக்கும். கிளைமேட்டுக்கும் வந்து ரொம்பவும் அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாடுகளுமே விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 3 மாடுகளுமே ரொம்பவும் ஹெவி சைஸான மாடுகள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு 3 மாடு வேணும், 4 மாடு வேணும், ரொம்பவும் ஹெவி சைஸ்ல தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களாம் இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி எடுத்துட்டு போங்க. ரொம்பவும் ஹெவி சைஸ்ல இருக்கு. கறவை திறனும் அதிகமா இருக்கு. மாடும் வந்து ஓரளவுக்கு இளம் வயதா இருக்குங்க. கண்டிப்பா ஒரு 7-8 கண்ணுக்கு உங்களால மாட்டை வந்து வச்சுக்க முடியுங்க. நல்ல கறவை கறந்து ஊத்தி நல்ல லாபமும் வந்து எடுக்க முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி ஃபுல் டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டு மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நான் இங்கே சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மினிமம் டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். விற்பனையாளர் சொல்கிற விலையை சொல்லட்டுங்க. நீங்கள் உங்களுக்கு கால் பண்ணி பேசி கண்டிப்பாக குறைச்சி அனுசரித்து கேளுங்க. கண்டிப்பாக விற்பனையாளர் வந்து அனுசரித்து தருவாங்க. மாடு வேணும் அப்படின்ற பட்சத்தில் கால் பண்ணி பேசி மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. இது போன்ற மாடுகள் உங்ககிட்ட விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துர்லாங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில்